மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு காலேஜ் போகக்கூடிய அதிகமான ஆண்களும் பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்கள பார்த்து பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவங்கள பார்த்து அவங்களுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன இப்படி இவ்வளவு துர்நாற்றம் அடிக்குது, கொஞ்சம் தள்ளி உட்காருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். உடம்புல இருந்து அப்படி ஒரு துர்நாற்ற வாடை வருது. அப்ப இந்த துர்நாற்ற வாடை நம்ம உடம்புலேருந்து வருது அப்படின்ன உடனே, இவங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல சோப்பா மாத்தணும். இந்த சோப்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இளைஞர்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, இந்த சோப்ப ஆன்லைன்ல தேடி, ஆன்லைன்ல இருந்து புதுசு புதுசா சோப்பு வாங்கி, வாரத்துக்கு ஒரு சோப்பு, மாசத்துக்கு ஒரு சோப்பு அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி பயன்படுத்தி, கடைசியில ஸ்கின் ப்ராப்ளம் வந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுக்கு ஏதாவது வந்து பாடி ஸ்ப்ரே நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க, சோப்பெல்லாம் போட்டு பார்த்தாச்சு. சோப்பு போட்ட ஒரு 1/2 மணி நேரத்திற்கு வாடை இல்ல. ஆனா திரும்பவும் வருது. உடனே திரும்ப இதுக்கு நம்ம ஏதாவது வந்து பாடி ஸ்ப்ரே வாங்கி அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, பாடி ஸ்ப்ரேய கலெக்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அதையும் திரும்பவும் வந்து ஆன்லைன்ல தேடி, அதுவும் காஸ்ட்லியா வாங்கி அடிச்சு பார்க்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஸ்மெல் இல்லாம இருக்குது. அந்த பாடி ஸ்ப்ரேயோட அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில உள்ளவங்கலாம் தூக்குது. "ஏய் என்னப்பா, என்ன பிராண்டு போட்டிருக்க? இப்படி தூக்குது" அப்படின்னு. ஆனா அதே நபர் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு, என்ன இந்த நாத்தம் எடுக்குது, கொஞ்சம் தள்ளி உட்காருப்பான்னு" சொல்ற அளவுக்கு திரும்பவும் வந்துருது. இங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உடலில் இருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்ற வாடை தான் பிரச்சனை. அந்த வாடைய எப்படியாவது போக்கிரணும்னு சொல்லிட்டு, நல்ல சோப்பும், அந்த பாடி ஸ்ப்ரேயும் வாங்கி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி நம்ம முன்னோர்கள் இந்த மருத்துவத்துக்குள்ள ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் அத சொல்றேன். உங்களுக்கு அது ஈஸியா புரியும். நம்ம வீட்ல ஒரு 1 வாரத்துக்கு வந்து வெளியூர் போயிட்டோம். வெளியூர் போயிட்டு திரும்ப வந்து வீட திறந்து உள்ள வர்றோம். பயங்கரமான துர்நாற்ற வாடை. பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. உடனே என்ன பண்றோம், வீட்டெல்லாம் ஒரு கூட்டு கூட்டிர்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாடைய எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல ரூம் ஸ்ப்ரே வாங்கி அடிக்கணும்னு சொல்லிட்டு, ரூம் ஸ்ப்ரே வாங்கி அடிக்கிறோம். ரூம் ஸ்ப்ரே அடிச்சாச்சு. அது ஒரு 3 மணி நேரத்துக்கு சூப்பரா இருக்கு. 3 மணி நேரம் கழிச்சு திரும்பவும் வந்து வாடை வந்துருது. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த ரூம் ஸ்ப்ரே தான் சரியில்ல. "என்னப்பா ரூம் ஸ்ப்ரே? இவ்வளோ ரூவா போட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒண்ணும் சரியில்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஸ்ப்ரே மேல குறை சொல்றோம். அடுத்த உடனே இத விட காஸ்ட்லியா, இத விட இன்னும் நல்ல டைமிங் நல்லா கிடைக்கிற மாரி, ஒரு நல்ல ரூம் ஸ்ப்ரே குடுங்கன்னு சொல்லிட்டு, அடுத்தும் அந்த ரூம் ஸ்ப்ரேய சேஞ்ச் பண்றதுக்கு தான் நம்ம வந்து போறோம். உடனே அங்க வந்து கடைக்காரரு 24 மணி நேரத்துக்கு வாடையே வராதுங்க அப்படின்னு குடுக்குறாரு. உடனே அந்த ரூம் ஸ்ப்ரே வாங்கி ரூம்ல ஃபுல்லா அடிக்கிறோம். அதேபோல 24 ஹவர்ஸ்க்கு வாடையே வரல. 24 மணி நேரம் கழிச்சு மீண்டும் திரும்பவும் பயங்கரமா நாத்தம் எடுக்குது. ஐயோ! என்னங்க இது இவ்வளவு நாத்தம் எடுக்குது? அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரூம் ஸ்ப்ரே சரியில்ல. ஏன்னா இந்த ரூம் ஸ்ப்ரேயும் சரியில்ல. ஒரு நாளைக்கு தான் தாங்குச்சு. அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை செய்யலையேன்னு சொல்லிட்டு ரூம் ஸ்ப்ரேய தான் குறை சொல்றோம். அடுத்து இதெல்லாம் விட சூப்பரான சிங்கப்பூர்லேருந்து வந்த ரூம் ஸ்ப்ரேங்க. ஆ 3 நாளைக்கு வாடையே வராதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஸ்ப்ரே வாங்கி அடிக்கிறோம். அதேபோல 3 நாளைக்கு வாடையே வரல. 3 நாள் முடிஞ்ச உடனே இன்னும் பயங்கரமா வாடை அடிக்குது. ஆக்சுவலி ரியாலிட்டி என்னன்னா, இந்த பாடி ஸ்ப்ரே அதான் சொன்னேன். உடம்பிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம், இது வந்து இந்த துர்நாற்றத்த எப்படியாவது போக்கணும்னு சொல்லிட்டு பாடி ஸ்ப்ரே அடிச்ச மாரி, நம்ம ஒவ்வொரு ரூமுக்குள்ள இருந்தும் வீட்ல இருந்து வந்த அந்த துர்நாற்றத்துக்கு அங்க ரூம் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா, அத எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுட்டு, ரூம்ல ஒவ்வொரு அறையா போயி தேட ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கங்க. அப்பதான் தெரிய வரும், உள்ளுக்குள்ள ஒரு எலி செத்து கிடக்கு அப்படின்னு. இப்ப இந்த செத்த எலிய மட்டும் எடுத்து அப்படியே தூக்கி போட்டோம்னு வச்சுக்கங்க. இப்ப அந்த வீடு முழுவதும் சுத்தமா வாடையே வராது. கரெக்ட்டுங்களா? இப்படி தான் நெறைய நம்ம உடம்புக்குள்ள செத்த எலிய வெளிய தூக்கி போடாம, செத்த எலியினால் வந்த துர்நாற்ற வாடைகளை மட்டும் எப்படியாவது போக்கிரணும்னு சொல்லிட்டு, நல்ல மருத்துவமனை இருக்கா? நல்ல மருத்துவர் இருக்காங்களா? நல்ல மருந்துகள் இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். மருந்துகளை மாத்தி மாத்தி பயன்படுத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செத்த எலிய தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அற்புதமா அந்த ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு வீட்ல அந்த செத்த எலிய முதல்ல கண்டுபிடிச்சு தூக்கி போடுங்கப்பா, அப்பதான் அந்த வாடை போகும். ஆனா செத்த எலி ஒண்ணு கிடக்குன்றதே தெரியலையே! அதனால தானே நம்ம மாத்தி மாத்தி ரூம் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சுக்கிட்டே இருந்தோம். உடம்புக்குள்ளேயும் அதானே. உடம்புக்குள்ள செத்த எலின்றது உடலில் உங்களுடைய
அணுக்களில் தேங்கியுள்ள கழிவுகள், மெட்டபாலிசம் டாக்ஸின், வளர்சிதை மாற்ற கழிவுகள். ஏன் இந்த குறிப்பாக இந்த இளைஞர்கள் இளைஞர்களுக்கு இது அதிகமாக வருதுன்னா, உடம்பை அப்போ கவனிக்கிறதே இல்லை. படிக்கிறது மேலே கூட முழுசாக கவனம் இருக்கலாம். முழுமையாக படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு மேலே மட்டும் கவனம் இருக்கும். பாருங்கள், நீங்கள் இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற குழந்தைகள் அந்த படிப்பு மேலே மட்டுமே கவனம் இருக்கும், உடம்பு மேலே சுத்தமாக கவனம் இருக்காது. அவங்களுக்கு அல்சர் வந்திருக்கும், கண்ணு ப்ராப்ளம் வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க, தலைமுடியெல்லாம் கொட்டியிருக்கும், சரிங்களா? இப்படி பல டிஸ்டர்பன்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். ஏன்னா அவங்க உடம்பை கவனிக்கலை. அப்போ உடம்பை கவனித்தா உடம்புக்குள்ளே கழிவுகள் சேர்ந்தால் அது சிம்டம்ஸ் வெளியே காமிக்குதுன்னா உடனே கழிவு வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறை எடுத்துடலாம். அதனால் நம் உடலில் இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்திற்கு அடிப்படை காரணம் என்னென்னா, நம் செல் மெட்டபாலிசம் டாக்ஸின்ஸ் உள்ளுக்குள்ளே தேங்கி இருக்குன்னு அர்த்தம். இந்த மெட்டபாலிசம் டாக்ஸின்ஸை என்றைக்கு நம்ம வெளியேற்றுறோமோ அப்போ தான் உடல் துர்நாற்றம் போகுமே தவிர எந்த ஒரு ஸ்ப்ரேயாலையும் போக்க முடியாது. அதை முதல்ல அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரொம்ப ஈஸியான சில வழிமுறைகளை சொல்கிறேன். நீங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உடனடியாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. உங்கள் மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ், வளர்சிதை மாற்ற கழிவுகளை ஃபுல்லாக வெளியேற்றுங்க. உடல் துர்நாற்றம் நீங்கி உடல் வந்து அப்படியே மணக்கும். உங்களுக்கே அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மாற்றம் வரும். ஸ்மெல்லு வர்றதுக்காகன்னு சொல்லிட்டு எதுவும் நம்ம பூசிக்க தேவையில்லை. அப்போ என்னங்க பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மலச்சிக்கல் உடம்புக்குள்ளே நம்மளுடைய பெருங்குடலுக்குள்ளே தேங்குச்சுன்னா அங்கே இருந்து துர்நாற்ற காற்று உள்ளே வந்து அதுதான் செல்களுக்குள்ளே வந்து தேங்கி செல்களை டேமேஜ் பண்ணுது. மெட்டாபாலிசம் டாக்ஸின்ஸ்ன்றதே ஃபஸ்ட்டு விஷயம், இறந்த செல்கள் சரியாக வெளியேறாமல் அது உள்ளுக்குள்ளேயே தேங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒன்று. அடுத்தது, செல்களுக்குள்ளே இந்த மாதிரி துர்நாற்ற காற்று மூலமாக உள்ளே போய் தேங்கிய கழிவுகள். அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுக்கு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 2லேருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சுக்கோங்க. காலையில் அதே போல் 2லேருந்து 4 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணி காலை எழுந்தவுடன். இது மோஸ்ட்டாக நான் நல்லா ஃப்ரீ பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். பெஸ்ட். அதுக்கு அடுத்தது எலும்புச்சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்புச்சம்பளம் தான் ராஜகனின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்த எலும்புச்சம்பளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோம்னா, நம்ம உடல் முழுவதும் தேய்க்கணும். உடல் முழுவதுமே வந்து தேய்க்கணும். தேய்ச்சி நல்லா ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படியே குளிச்சிட வேண்டியது. சுடு தண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில் குளிச்சிட வேண்டியது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸு தான். எலும்புச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு ஆஃபாக கட் பண்ணி எடுத்து உடல் முழுவதும் நல்லா தேய்ச்சிருங்க. எல்லாம் உடம்பு முழுவதுமே. இது ஓவர் கூலிங் ஆகிடாதா? அப்படிலாம் அவ்வளவுக்கெல்லாம் ஆகாது. நியூட்ரல் பண்ணக்கூடிய வேலையை தான் பண்ணுவோம். அதை திரும்பவும் நீங்கள் வார்ம் வாட்டரில் குளிக்கப்படும் பொழுது அது நியூட்ரலாக தான் செய்யும். இந்த எலும்புச்சம்பழத்தை நம்ம தேய்ச்சி கொஞ்ச நேரம் வச்சுருக்கப்படும் பொழுது இந்த எலும்புச்சம்பழ சாறு, அதனோட ரசம், அதனோட ஸ்மெல் எல்லாம் உள்ளே அப்படியே என்ட்ராகும். அதை சொன்னேன், ராஜகனி. எலும்புச்சம்பழம் தான் ராஜகனியும். நீங்கள் பாருங்கள், வீட்டில் துணி துவைக்கிற பவுடர்லேருந்து பாத்ரூம் கழுவுற பவுடர் வரைக்கும், பாத்திரம் வளர்க்குறது, இப்படி எதை எடுத்தாலும் சரி, எலும்புச்சம்பழம் இல்லாமல் கிடையவே கிடையாது. ஏன்னா இதுதான் நல்ல அப்படி க்ளீன் பண்ணும். இன்டர்னலாக உள்ள எவ்வளவு அழுக்கு கரையாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். நம்ம செல்களுக்குள்ள பல வருடமாக தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் தான். இன்டர்னலாக சாப்பிடலாம், அது வேறு. ஆனால் எக்ஸ்டர்னலாக நீங்கள் பண்ணி பாருங்களேன் என்ன மாற்றம் நடக்குதுன்னு. நம்மளுடைய கம்புக்கூட்டு பகுதி, தொடை இடுக்கு பகுதி, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடை ஸ்மெல் இன்னும் அதிகமாக வரும். தாராளமாக இந்த எலுமிச்சம்பழம் தேய்க்கலாம். அப்போ எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சி ஒரு 20 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் போதும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சு பாருங்கள். குளிச்சிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய துர்நாற்ற வாடை படிப்படியாக நீங்கிறத உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு மேஜிக் நடக்கும். உங்களுடைய உடல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாடி ஸ்ப்ரே பண்ண மாதிரி ஸ்மெல்லு அப்படி வரும். உங்கள் உடம்பிலிருந்து வேர்வை வெளியே வரும் பொழுது பயங்கரமான துர்நாற்ற வாடை முன்னாடி வந்திருக்கும். இப்போ வேர்வை வேர்க்கும். உங்களுக்கு முதல்ல வேர்வையே வேர்த்துருந்துருக்காதே, இப்போ வேர்வை வேர்க்கும். அந்த எலுமிச்சம்பழம் தேய்ச்சி இது பண்ணிங்கன்னா வேர்வை வேர்க்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. இந்த வேர்வை வரும் பொழுது அந்த லெமனோட அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா அப்படி வெளியில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். இதை செஞ்சு பாருங்கள். குறிப்பாக இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு, கல்லூரி போகக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போயே அதை வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ நாளுக்குங்க பண்ணணும் அப்படின்னோம்னா, வாரத்தில் 2 நாளைக்கு பண்ணுங்கள் போதும். ஃபஸ்ட்டு வேணால் நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாரத்தில் 1 நாள் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் செமையாக பண்ணுங்க. ஸ்கின்னு சைனிங் ஆகும். ஸ்கின்னில் எங்கேயும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே வராது.
சரிங்களா? அரிப்பு, பேச்சஸாக வர்றது எதுவுமே வராது. அதனால் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஸ்கின்னை ஆரோக்கியப்படுத்தி என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.